20 ஆண்டுகளாக பிரிந்திருந்த உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இந்தி எதிர்ப்பு என்ற புள்ளியில் இணைந்துள்ளனர். இந்த எதிர்ப்பு வெற்றி பேரணியில் பங்கேற்ற இருவரும் இனி எப்போதும் இணைந்தே பயணிக்கப் போவதாக கூட்டாக அறிவித்துள்ளனர். மராட்டியத்தில் ஆளும் பாஜக மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தவும் ஹிந்தியை கட்டாயமாக்கவும் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அறிவிப்பு வெளியான உடனேயே எதிர்ப்பு எழுந்த நிலையில் முடிவை கைவிடுவதாக மாநில அரசு அறிவித்தது. ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே தொடக்கப் பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக்கும் முடிவை மராட்டிய அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்புக்கு உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, ராஜ் தாக்கரேவின் மராட்டிய நவநிர்மாண் சேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. கட்டாய ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஜூலை 5ஆம் தேதி பிரம்மாண்ட பேரணி நடத்தப்போவதாக உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே கூட்டாக அறிவித்தார்கள். மராட்டிய அரசியலில் 20 ஆண்டுகளாக பிரிந்துள்ள உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே ஹிந்தி எதிர்ப்புக்காக இணைந்தது மராட்டிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஹிந்தியை கட்டாயமாக்கும் மும்மொழி கொள்கையை கைவிடுவதாக மராட்டிய மாநில அரசு மீண்டும் அறிவித்தது. இதையடுத்து ஜூலை 5ஆம் தேதி நடைபெறவிருந்த ஹிந்தி எதிர்ப்பு பேரணி வெற்றி பேரணியாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெற்றி பேரணி நடைபெற்ற மும்பை ஓர்லி மைதானத்தில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரளத் தொடங்கினார்கள். விழாவில் பங்கேற்ற தொண்டர்கள் ஹிந்தி எதிர்ப்பு பதாகைகளை உயர்த்தி பிடித்தும் ஹிந்தி எதிர்ப்பு பாடல்களுக்கு உற்சாக நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விழாவில் பேசிய ராஜ் தாக்கரே, பால் தாக்கரேவால் இணைக்க முடியாத தன்னையும் ராஜ் தாக்கரேவையும் ஹிந்தி எதிர்ப்புக்காக தேவேந்திர பட்னவிஸ் ஒன்றிணைத்து விட்டதாக தெரிவித்தார். ஹிந்தி பேசாத மாநிலங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ளதையும் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டிய ராஜ் தாக்கரே, தங்கள் மீது ஹிந்தியை திணிப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். 200 ஆண்டுகள் மட்டுமே பழமையான ஹிந்தியை தேவையில்லாமல் திணிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியதுடன் மராட்டியத்திலிருந்து மும்பையை பிரிக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். आज जवळपास 20 वर्षानंतर मी आणि उद्धव आम्ही एका व्यासपीठावरती आज येतो आहोत. जे माननीय बाळासाहेबांना जमलं नाही, जे अनेकांना जमलं नाही, आम्हाला दोघांना एकत्र आणायचं, ते देवेंद्र फडणवीसला जमलं. விழாவில் பேசிய உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே இல்லை என்றால் மராட்டியத்தில் பாஜகவை யாருக்குமே தெரிந்திருக்காது என்றார். தானும் ராஜ் தாக்கரேவும் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து பயணிக்கப் போவதாகவும் தெரிவித்தார். வெற்றி பேரணியில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் MP சுப்ரியா சுலே உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.